₹2500 பணம் எங்கே, 6 சிலிண்டர் எங்கே? அப்போ 1 மாதம் ஆச்சு ஆட்சி அமைச்சு, இந்த ₹2500 உங்களால் கொடுக்க முடியாதா? 6 சிலிண்டர் உங்களால் கொடுக்க முடியாதா? அப்போ இதெல்லாம் பொய் வாக்குறுதி தானே. அப்போ நீங்கள் கொடுக்க முடியும், நீங்கள் ஆட்சி அமைச்சா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் வர படிக்காத இளைஞருக்கு ₹5000 ₹10,000 விவசாய முழு தள்ளுபடி, இதெல்லாம் எங்கே போச்சுங்க? எல்லாமே பொய் வாக்குறுதி. இந்த விஜய் அவருக்கு சொன்னது வந்து வாயில் வந்ததெல்லாம் பொய். இது வந்து ஒரு திரைக்கவர்ச்சியால் வந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்க பண்ணுற கூத்து இருக்குது, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறில் கொண்டு பால் தான் ஓடும், இல்லைனா அமிர்தம் இருக்கும், இல்லைனா தேன் வடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த ஆறா ஓடுது, தமிழ்நாடே ரத்த கலரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நிறைய பேர்னா யாருன்னு நினைக்கிறீங்க? யாராக இருப்பாங்க? நம்ம கொத்தூஸ், அதுக்கப்புறம் பிற கட்சி, அண்ணன் சொன்ன மாதிரி பிற கட்சின்னு சொல்லலாமா, ஏடிஎம்கே. சரி, ஒன்றுத்துக்கும் உதவாத 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்து தவிக்கிற நம்ம அன்பு தம்பிகள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள்லாம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வருத்தப்படுறத விட அவங்க தான் கொஞ்சம் விஜய் அவர்களை வந்து வருத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்ட ஒழுங்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது சரி செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து சட்ட ஒழுங்குக்கு மட்டும் டைம் கேட்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். பிற கட்சி மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்காதீங்க. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க, நீங்களும் அதே தப்பை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பேசியிருக்கோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 சிலிண்டர், ₹2500 பணம், சரி வருவோம். ₹1000 பணம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் எப்போ கொடுத்தாங்க? எப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க? எப்போ அவங்க நிறைவேற்றினாங்க? சரிங்களா? நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்களா பார்க்கலாம். ஏன்னா அவங்க 2021 ஆட்சி அமைச்ச உடனே அவங்க ₹1000 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்பெல்லாம் நீட் முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாங்க. 2 கொஸ்டின் தாங்க உங்ககிட்டலாம். இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து லிஸ்ட்டு போட்டு பேசுகிற அளவுக்குலாம் வேணாம். 2 கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கு போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திரைக்கவர்ச்சி பின்னாடி போயிட்டா, ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா திரைக்கவர்ச்சி பின்னாடி போயிட்டா, தற்கொலை கூட்டம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு இதை மட்டும் தான் பேச தெரியுமா தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வாயிலேருந்து வராது. ஒன்று விட்டா தற்கொலை திட்டம், கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம் இப்படின்னு சொல்லிட்டு தான் பேச தெரியும். சரி, நான் ஒன்று வரேன். சீமான் அவர்களின் நாம் தமிழர் தம்பிகள் அவங்கெல்லாம் வந்து தற்கொலை கூட்டம், நாங்கள் வந்து கொள்கை உள்ள கூட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன கொள்கை? நீங்கள் என்ன கொள்கையை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா? தமிழ் தேசியம் நீங்கள் எங்கே பேசுகிறீங்க சொல்லுங்கள். நான் சொல்லட்டோமா எப்போ பேசுனீங்கன்ட்டு? நீங்கள் கட்சி ஆரம்பித்த புதுசில், நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலை, ஆதித்யநாத் அவர்களோட கட்சியை நீங்கள் வாங்கலை, பிடிங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒன்று பேசுனீங்க. கட்சி உங்களோடது கிடையாது. சரி, சீப்பா ஆதித்யநாத் இருந்தால் நீங்கள் வந்து கட்சி ஏதோ ஒன்று பண்ணி அந்த கட்சியை நீங்கள் இது பண்ணி நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா இப்போ கூட பாருங்களா, தலைவர்னா போட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சியோட தலைவர் யார் அடித்து பாருங்கள். நெட் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கூகுள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ChatGPT வந்துருச்சு, அடித்து பாருங்கள், யாருன்னு தெரிஞ்சிடும். உங்கள் அண்ணனே ஒருங்கிணைப்பாளர் தான் போடுவார், தலைவர்னு நினைக்கா போட்டிருக்காரா? உங்கள் அண்ணன் ஏதாவது கேட்டிருக்கீங்களா கட்சி யாரோடதுன்ட்டு? அப்போ கட்சி உங்கள் கட்சின்னு நினச்சிட்டு இருக்கோம், உங்கள் கட்சி கிடையாது, அது இன்னொருத்தரோட கட்சி. சரிங்களா? முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு இதில் பேசினார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போரையை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் போரையை விலகிட்டார். நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு காட்டிட்டார் இந்த உலகத்துக்கு. இப்படிப்பட்டவர் தான் உங்கள் அண்ணனை பற்றி பேசுனாங்க, நிறைய பேசலாம், நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். சரிங்களா? தமிழ் தேசியம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ தமிழ் தேசியத்தெல்லாம் தாண்டி சுயநல கட்சியாக இங்கே மாறிடுச்சு. புரியுதா? நான் முக்கியமான உங்கள் அண்ணன் மேலே ஒரு வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, திறநிதின்னு ஒன்று வாங்குறீங்க, அந்த திறநிதிக்கு கணக்கு காட்டுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கீழே கம்யூனிஸ்டில் போட்டிருக்கான், விஜய் அவர்களை கணக்கு காட்ட சொல்லுங்கள், அவருக்கு எங்கேருந்து துட்டு வந்துச்சு அப்படின்ட்டு. ஏண்டா உள்ள ஒருத்தர் அவர் இத்தனை வருஷம் படம் நடிச்சு, சரி நீ சொல்லுவா 800 கோடி தான் கணக்கு அமைச்சிருக்கான்னு, செலவு பண்ணியிருக்கலாம், எப்போனாலும் பண்ணியிருக்கலாம். ஆதவர்ஜனான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பெரிய தலைக்கட்டு ஒன்று இருக்குது, அது செலவு பண்ணியிருக்கலாம், விஜய் அவர்கள் செலவு பண்ணியிருக்கலாம். எல்லாமே அம்மா சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுறாங்க. உங்கள் அண்ணனுக்கு எங்கே இருந்துடா துட்டு வருதுன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே நம்மளை எது கேட்டாலும் தற்கொலை. ஏன்டா ஒரு கொஷின் கேட்டால் தற்கொலையாடா? உன் அண்ணன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னால் அந்த தப்பு பண்ணல, இதான் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து பேசணும்டா. அதை விட்டுட்டு தற்கொலைன்னு சொல்கிறது சாட்டை அவர்களை. சரி, நீ அதெல்லாம் விட்டுரு. ஒரே ஒரு இது, உங்கள் அண்ணன் சரி, இது பர்சனலுக்குலாம் போனேன், இது உங்கள் அண்ணனை இதை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை உங்கள் அண்ணனை பற்றி நான் பேசினதில்லை. இந்த விஷயத்தை பற்றி விஜயலட்சுமி அவர்களோட இது கதைக்கு வரும்.
அவங்க வந்து பர்சனல் மேட்டர். அவங்க இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி சரி ஓகே லவ் பண்ணியிருக்கலாம். அந்த லவ் பண்ணும்போது விரும்பி ஒன்றா இருந்திருக்கலாம். சரி அதெல்லாம் தூர தள்ளிடுவோங்க. அதெல்லாம் வந்து இப்போ இதாகிடுச்சு. அதுக்கு உங்கள் அண்ணன் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் தெரியுமா? சரி வேணாம், கொச்சையான வார்த்தைகளாக இருக்குது சரிங்களா. அப்படி கேவலமாக உங்கள் அண்ணன் பேசினார். அதுக்கும் உட்காந்து பின்னாடி இருந்து கை தட்டுறீங்க. உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அண்ணனை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறதா இருக்குது, அதனால் எல்லாரும் திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் ஒரு ஆடியோ மெசேஜ் அது எல்லாத்தையும் வைரல் பண்ணிட்டு அங்கே ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டிங்க. இதுக்குன்னா அரெஸ்ட் பண்ணால் ஐயோ கலவரமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பின்னாடி இருக்கிறாலும் நிறைய லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாரு. ஏண்டா இதான் உங்கள் அண்ணன் கற்றுக் கொடுக்குறதாடா? எனக்கு புரியல. வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் திருந்துங்க. இப்போ முன்னாடி மாதிரி உங்கள் கட்சி கிடையாது. உங்கள் கட்சிலாம் வந்து உங்கள் அண்ணன் சோழி முடிச்சிட்டாரு. சுயநலத்துக்காக கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதனால தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வருங்க தான், வெளியே வாங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வெளியே வந்து எந்த கட்சினாலும் சேர்ந்துக்க. இப்போ டிஎம்கே இருக்குதா, அது வந்து கொள்கை செத்து போச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடாவது இருக்கும் அந்த கட்சியில். ஏடிஎம்கேனாலும் எடுத்துக்கலாம். டிவிக்கே இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அந்த கட்டுக்கோப்பை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அதுக்குன்னு டிவிக்கில் ஃபுல்லாக கட்டுக்கோப்பு இருக்குன்னு நாங்கள் வந்து அடிச்சு விட்றதுக்கு நான் விரும்புவேன். அங்கேயும் அதை ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் அந்த இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களால இவங்க கேம்பெயின் பண்ண பட்சத்தில் கூட அந்த கட்சியில் இளைஞராக இருக்காங்க, பெரிய அளவு பேசப்படாமல் இதெல்லாம் இந்த கட்சியெல்லாம் இது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமை வந்து இப்போ இது கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அண்ணன் அதெல்லாம் கிடையாது. உங்கள் அண்ணன் மட்டும்தான் அவருக்கு சுயநலமோ அவரோட இதை மட்டும் தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சரை அவருக்கு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காரு. யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு கவலை கிடையாது. வெளியே மட்டும் ஒரு நடிச்சுக்கிறாரு. இதுதான் அதனால் இதான் சீமான் தம்பிகளெல்லாம் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு. என்னென்னா நம்மக்கிட்ட பழைய மாதிரி அரசியல் பண்ணோன்னா இங்கே தோற்றுரும். அதனால் என்ன பண்ணோம், நியூ அரசியல் எடுக்கணும். டிஎம்கே ஜென்சி மீட்டிங் எடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐடிவிங்களும் இதே மாதிரி அவங்களும் பண்ணணும்னு அவங்களும் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க அதிகமாக டிவிக்கே கொஸ்டின் கேட்குறாங்க. டிவிக்கு அதை பண்ணல இதை பண்ணல, அங்கே இது சரியில்லை இங்கே இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐடிவிங்கில் அந்த ஒரே போஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ டிஎம்கே ஐடிவிங்க்கு எங்கேருந்து ஆள் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல. இதில் வேற ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு, ஏடிஎம்கே தோற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இங்கே வந்து அதெல்லாம் வந்து தீர்வு கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள் கட்சி எடப்பாடி அவர்கள் அப்போவே குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டார் சரிங்களா. அவர் ஒரு ஆளுமை மிக்கவர். அவர் ஜெயலலிதா அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து அதை ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அவர் தான் வச்சுருந்தார். இப்போலாம் நீங்கள் பல இதை நீங்கள் சொல்லலாம். பட் அந்த கட்சியை அவர் அப்போவே குழி தோண்டி பிஜேபி கூட சேர்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அந்த கட்சி எழும்பி வரும்னு நினச்சிங்கன்னா அது தலையில்னு தண்ணி குடித்தாலும் அந்த கட்சி எழும்பாது. அவ்வளோதான். இருக்கிற சீட்டும் கம்மி தான் ஆக போகுது. அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையும் கிடையாது. இப்போது அவனை ஜெயிச்சாலும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உதாரணத்துக்கு அடுத்த 5 வருஷத்தில் அவங்க வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். வின் பண்ணாலும் திரும்பவும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து நீ சிஎம்மா நான் சிஎம்மான்னு பிரச்சனை வரும். அது அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையே இல்லாத பட்சத்தில் அந்த கட்சி அழிஞ்சிருச்சு. டிஎம்கே நம்ம சொன்ன மாதிரி தான், டிஎம்கே கூட்டணியில் அப்பயும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் டிஎம்கே தனிச்சு விடப்பட்டிருக்கு. இப்போ ஓவராக வந்து இப்போ டிஎம்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்கள் மேலே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இருக்கிற ஒரு சில பேர் நிறைய பேர் அந்த ஐடிவிங்கெலாம் நிறையா வச்சுருக்காங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் மேலே ஒரு இதை வெறுப்பை காட்டுறாங்க. மக்கள் மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேர் பயங்கரமாக ஏற்படணும். இந்த ஆட்சி வேணான்னு அத்தனை பேர் கொந்தளிக்கணும். அந்த டைமில் ஆட்சியை கழிச்சுட்டு நம்ம பை எலெக்ஷன் இல்லைனா ஏதாவது எலெக்ஷன் நடக்க முடிச்சுன்னா அப்போ ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க ஆட்சி அமைச்ச அடுத்த நாள் இல்லை அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் அவர்கள் சேர்த்து வச்சுருக்காருலாம், அதெல்லாம் வந்து எப்போனாலும் அவருக்கும் தாட்டா காட்ட முடியும். அதனால் இங்கேருந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சில வன்மத்தையும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பையும் பண்ணுறதுல ஒன்றாக போகிறதில்ல. இங்கே ஒரே நீங்கள் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா வீட்டுக்கு தான் போவான், த்ரிஷா வீட்டுக்கு தான் வருவான். மொத்தத்தில் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விஷயம்தான். அந்த தனிப்பட்ட விஷயம் வந்து அவர் ஓப்பன் அப் பண்ணிட்டு போனாலும் முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்குன்னு ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருந்தோம். உங்கள் அண்ணனே வாய் திறக்கலை. உங்கள் த்ரிஷா அவர்களை பற்றி பேசுகிறாங்கன்னா டிவி கீழே இருக்க விச்சுவல் வாரிசெல்லாம் இங்கே வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், த்ரிஷா அவர்களை திட்டுறீங்க, சங்கீதா அவர்களை திட்டுறீங்க, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அண்ணன் வாய் திறந்து சொல்லிட்டாலும் இங்கே வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா. இதுதான் ஆமாடா நான் அப்படி தான்டா இருந்தேன், இப்போ உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. அவரே ஒத்துக்கிட்டு போயிட்டார், இப்போ இதுக்கு மேலே நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய் மட்டும் போயிடுவான். வாய் பேசுகிறது வாய் இருக்காது. பட் உங்கள் அண்ணன் இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை.
அப்படின்னு இருக்கும்போது அவன் அதையே பிடிச்சிட்டு தான் தொங்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே. ஐடி விங்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிவிகேக்கு எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே வந்து அதை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை திருத்தணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க, நான் பேச வேண்டிய அதிகமாக அவசியம் இல்லை, மற்றவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பேசி தான் ஆகணும். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து மக்கள் கூட வந்து கொஞ்சம் கனெக்டில் இருந்தால் ஆகணும். அந்த ஒரு கூட்டத்தில் மட்டும் பேசிட்டு போகணுன்னு இருக்கக்கூடாது. மக்கள் கூட எப்பவும் ஒரு கனெக்டில் இருங்க. அப்போனா மட்டும்தான் மக்கள் ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது அரசியல் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த மக்கள் கூட ஒரு எப்பவும் ஒரு நீங்கள் என்ன இப்போ எனக்கு அது என்ன தோணுதுன்னா, விஜய் அவர்களை வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் எனக்கு தோணுது. ஏன்னா எப்பவும் அவரை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சலிச்சிருவீங்க. அவ்வளோதான்டா நம்ம பார்த்து முடிச்சாச்சுன்னான்ட்டு. பட் நீங்கள் வந்து அதை போக போக எப்போவும் ஒரு கடி பார்க்குற மாதிரினா கொஞ்சம் இது இருக்கும்ன்ட்டு. பட் இங்கே வந்து அவர் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் திரை கவர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதோட மெயின் என்னென்னா, அவர் அப்போவே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்தானுங்க, அதே மாதிரி தான் எல்லோரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பாசத்தோடு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதே இதில் டைமில் மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க 2 கட்சியும் தேவலைன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான மதிப்பை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் தற்குறி கூட்டம் இப்படிலாம் பேசுகிறல்ல, ஒன்று 2 திரைக்க வச்சு அதுக்கு வந்து நான் வந்து இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு போட்ட 1,75,00,000 பேருமே திரைக்க வச்சு கிடையாது, 5,00,000 பேர் போட்டிருப்பான். இதுதான் சரிங்களா? அதுக்குன்னு இருந்துக்கிட்டு இத்தனை லட்சம் பேர் போட்டான், அத்தனை லட்சம் பேர் திரைக்க வச்சில் போட்டான், கோடி பேரில் போட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் அரசியல் லாபத்துக்காக வேணால் ஒரு சும்மா சொல்லணும்னு சொல்கிறதுக்காக வேணால் சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி அப்படி நடந்திருக்காது.